அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருதுல்ல, பண்ணுங்கள். இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்ட நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயாண்டி சார் கூப்பிட்றாரு, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்கள் பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங் இதெல்லாம் அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு. அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியூஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dயில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dயில் ஃபுல் ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அதுக்கு ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டு 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய ட்ராயிங்கு எல்லாம் அந்த தமிழறின்ற கேரக்டர் ஒரு ஒரு வரைய தெரியும்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்டு அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும், அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ் விஜய் இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க. இமீடியட்டாக 3 மந்த்ஸில் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக இதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங், அது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 feet அண்டர் வாட்ரு அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டைரக்ஷன் டீம், முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதையை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதர்மலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம். ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாரோடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸை தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும். ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை.
அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒர்க்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் co-director இந்த படத்துக்கு. பிரபு ரொம்ப நன்றி. அண்டு அடுத்தது சொல்லணும்னா ஸ்வேதா காஸ்டியூம் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 பேஷனேட்டான அசிஸ்டன்ட் தான் சொல்லணும். ஆக்டிங் ஒர்க் ஷாப்லலாம் கூடவே இருந்து அவங்களும் நடிப்பாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்குது அவங்கள்ட்ட. காஸ்டியூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூடமே நான் மிஸ் ஆகலை. நானே மறந்த இடத்துல எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா. ஸோ இதுதான் என்னுடைய டீம் இந்த படம். அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர், நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு நாலு போஸ்டர் பண்ணார். அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோட அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ். வின்சி மட்டும் இல்லைன்னா இந்த படத்தோடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் ஆஃப் பட்ஜெட் கொடுத்தாரு. 10 லட்ச ரூபாய் ஃபோட்டோ ஷூட் மட்டும். யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க. சார் பண்ணார். இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா கொண்டு வரவும் முடியாது. ரொம்ப நன்றி சார். ஏன் சார் அதில் ஓகே தானே சார்? இந்த கரெக்டாக தானே சார் சொல்கிறேன்? அதில் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பண்ணுறாங்களா சார்? சார் கம்மியா? ஓகே சரி சரி, நான் ரொம்ப கம்மியாக சொல்லிவிட்டேன், மன்னிச்சிங்க சார். ஓகே, வேறு அவ்வளோதான் சார். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக கஷ்டம். இந்த நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக. பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி.